நாகை மாவட்டம் வேதாரண்யத்தை அடுத்த கோடியக்கரை கடற்கரை பகுதியில் வனத்துறையினரால் சேமித்து குஞ்சுகள் பொறிப்பகத்தில் பாதுகாக்க வைக்கப்பட்டிருந்த அரிய வகை ஆமை இனமான ஆலிவ் ரெட்லி பங்குனி ஆமைகள் முட்டைகளில் இருந்து வெளிவந்த ஆமை குஞ்சுகள் இன்று கடலில் விடப்பட்டன. அழிந்து வரும் ஆமை இனங்களில் ஒன்றான ஆலிவ் ரெட்லி ஆமைகள் ஆண்டுதோறும் ஜனவரி முதல் மார்ச் மாதம் வரை வேதாரண்யம் கடற்கரை பகுதிகளுக்கு வந்து கடற்கரைகளில் குழி தோண்டி முட்டையிட்டு செல்வது வழக்கம். இந்த அரிய வகை ஆலிவ் ரெட்லி ஆமைகள் பிறந்து கடற்கரை பகுதிக்கு 25 ஆண்டுகள் கழித்து பருவமடைந்த பின் இங்கு வந்து முட்டையிட்டு செல்வது வழக்கமாகும். இந்த ஆமைகளின் ஆயுட்காலம் 300 ஆண்டுகள். இந்த நிலையில் வேதாரண்யம் கடற்கரை பகுதிகளுக்கு வந்து மணல் பரப்பில் குழி தோண்டி ஆலிவ் ரெட்லி ஆமைகள் தங்களது முட்டைகளை இட்டுச் செல்வது வழக்கம். இதனை விலங்கு ஆர்வலர்கள் சமூக விரோதிகளிடம் இருந்து பாதுகாத்து அதனை முட்டை பொறிப்பகத்தில் வைத்து முட்டைகளை சேகரித்து பாதுகாத்து வருகின்றனர். இன்று கடலில் விட்டனர்.